ஆர்.கே. நகர் தொகுதியில் பாஜக சார்பில் நடிகை கௌதமியை களமிறக்க பாஜக யோசித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆர்.கே. நகர் தொகுதியில் 2015இல் நடந்த இடைத்தேர்தலில் தி.மு.க., பாஜக., காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் ஜெயலலிதாவிற்கு எதிராக வேட்பாளர்களை நிறுத்தாமல் தேர்தலை புறக்கணித்தன. இந்நிலையில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா மறைவால் ஏப்ரல் 12இல் ஆர்.கே. நகர் தொகுதிக்கு மீண்டும் இடைத்தேர்தல் நடக்கவுள்ளது. அதில் பங்கேற்பதா வேண்டாமா என பாஜக குழப்பத்தில் உள்ளது. இந்நிலையில் பாஜக மாநில தலைவர் தமிழிசை, நடிகை கௌதமி, இசையமைப்பாளர் கங்கை அமரன் ஆகியோரது பெயர்களை பரிசீலித்துள்ளார். அதில் கௌதமி பெஸ்ட் சாய்ஸ் என பாஜக மேலிடம் நினைக்கிறது. ஜெயலலிதா மரணம் பற்றி விசாரணை கமிஷன் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முதலில் வலியுறுத்தியது கௌதமிதான். யாருமே பிரச்னை கிளப்பாத நேரத்தில் கௌதமி பேசியதால் மக்கள் மத்தியில் அதற்கு மிகுந்த வரவேற்பு கிடைத்தது. ஜெயலலிதா போட்டியிட்டு வென்ற தொகுதியில் கௌதமி போட்டியிட்டால் கூடுதல் வரவேற்பு கிடைக்கும் என்பதால் அவரை பாஜகவில் இணைத்துக் கொண்டு போட்டியிட செய்யலாம் என்பது பாஜகவின் எண்ணம். இது குறித்து கௌதமியிடம் சீனியர் பிரமுகர் ஒருவர் தூது போய் பேசியுள்ளாராம். எனக்கு பிரதமர் மோடியை நன்றாக தெரியும். அரசியல் தாண்டி பல சேவைகளை நான் செய்து வருகிறேன். இருப்பினும் அரசியலுக்கு வரலாமா என்பது குறித்து சில நாட்களில் கருத்து தெரிவிக்கிறேன் என பதிலளித்துள்ளாராம் கௌதமி. ஒருவேளை கௌதமி ரெட் சிக்னல் காட்டினால் ஏற்கனவே கட்சியில் இணைந்துள்ள கங்கை அமரன் அடுத்த சாய்ஸ் என்கிறார்கள் பாஜக தலைவர்கள். பாஜக நிர்வாகிகள் ஆர்.கே. நகர் தொகுதியில் பூத் வாரியாக ஆய்வு நடத்தி வருகிறார்களாம். தொகுதி மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் குறித்து அறிக்கை தயாரித்துள்ளார்களாம். திராவிட கட்சிகளின் ஆட்சியில் வடசென்னை மக்களுக்கு எந்தவித நன்மையும் நடக்கவில்லை என்பதை பிரச்சாரத்தின் போது பேச பாஜக பிரச்சார வியூகமும் தீட்டியுள்ளதாம். இன்னும் சில நாட்களில் இந்த மர்மத்திற்கு விடை கிடைத்துவிடும். சினிமா மற்றும் அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.